ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்தூல் க்ரோஷெட் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த பட்டன் ஃபாரோட டுட்டோரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது கூட சேர்த்து இந்த சாரீ பின்னோட டுட்டோரியலும் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு 2 கலர்ஸ் ஆஃப் யார்ன்ஸ் தேவைப்படும். அப்புறம் சாரீ பின் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு பின்னும் ஒரு பீட்டும் நமக்கு தேவைப்படும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கலர் யான் எடுத்துக்கிறேன். இந்த க்ரீன் கலர் யான் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இதில் ஒரு 6 செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் போட்டுட்டு 6 செயின் ஸ்டிச் நம்ம போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 இது நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு இதோட நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் நம்ம போட்டுக்கணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இந்த சர்க்கிள்குள்ளார தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டன் இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த சர்க்கிள்குள்ளார எக்ஸ்ட்ரா ஒரு சிஹெச் போட்டுட்டு நெக்ஸ்ட் அதில் 9 சிங்கிள் க்ரோஷே போடணும். நான் போடுறேன். 1 second single crochet, third single crochet, fourth single crochet, fifth single crochet, sixth single crochet, 7 8 9. இப்போ நம்ம டோட்டலாக 9 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம். இப்போ சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு என்ன பண்ணோம்னா, இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டால அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். 9 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டால் நமக்கு இது மாதிரி ஒரு ரவுண்டு மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிடும். இந்த ரவுண்டில் தான் இந்த நடுவில் தான் நம்ம பட்டன் இன்சர்ட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா ஒரு சிஹெச் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், யானை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். யானை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு நடுவில் இருக்க பார்ட் ரெடி. இப்போ இதில் நான் எக்ஸஸாக இருக்க யானையை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி தான் இருக்கும் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்கு. இந்த ரவுண்டில் தான் நம்ம இப்போ இந்த பட்டன் ஃபாரோக்கான ஃப்ளார்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இதை சுற்றி தான் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ஃப்ளாரில் இருக்க மாதிரி 5 பெட்டல்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் எல்லோ கலர் யான் எடுத்துருக்கேன். எல்லோ கலர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்ட இடத்துல நான் எல்லோ கலர் யானை நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு 2 சிஹெச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் 3 த்ரிபிள் க்ரோஷே போடணும். எப்படி த்ரிபிள் க்ரோஷே போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த நெக்ஸ்ட்டு செயினில் தான் த்ரிபிள் க்ரோஷே போடணும். அந்த சேம் செயின்லேயே 3 த்ரிபிள் க்ரோஷே போடணும். த்ரிபிள் க்ரோஷே போட நீடியில் 2 டைம் யான் ஓவர் பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் நம்ம இது மாதிரி போடணும். இதுதான் த்ரிபிள் க்ரோஷே. நல்லா காமிச்சிருக்கேன் பார்த்துங்க. 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணிவிட்டு அதை சேம் ஸ்பேஸ்லேயே திரும்ப இன்னொரு த்ரிபிள் க்ரோஷே போடணும். போட்டு 3 டைம்ஸ் நம்ம 2 நம்ம அப்படியே நம்ம யானை ஃபுல் த்ரூ பண்ணி வெளியெடுக்கணும். 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணிவிட்டு சேம் இதுலேயே நான் 3ஆவது டைம் இப்போ த்ரிபிள் க்ரோஷே நான் போடுறேன். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 2 சிஹெச் போடணும். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு தேர்டு ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்லிப் ஸ்டிச் போடணும். தேர்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ நமக்கு ஒரு பெட்டல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஃப்ளாரோட மொத்தம் 5 பெட்டல்ஸ் நம்ம போடணும். ரிமைனிங் இருக்க 4 போடணும்.
அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல வந்து என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு 2 செயின் வந்து போடுறோம். நெக்ஸ்ட்டு சேம் ப்ரொசீஜர் தான், 3 ட்ரிபிள் க்ரோஷே நெக்ஸ்ட்டு செயினில் போடணும். 2 சீக்வென்ஸ் போட்டுட்டு ட்ரிபிள் க்ரோஷே, ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே, செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷே, தேர்டு ட்ரிபிள் க்ரோஷே. போட்டுட்டு எக்ஸ்ட்ரா 2 செயின் போட்டுக்கிறோம். செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு எஸ்சி போட்ட ஸ்பேஸில் வந்து 2 செயின் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ இதை வந்து ரிமைனிங் 3 நான் வந்து போடுறேன். அதே சேம் ப்ரொசீஜர் தான், 2 சீகச், 3 ட்ரிபிள் க்ரோஷே, திரும்ப 2 சீகச், ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு பட்டல் வந்து ரெடி ஆயிரும். இதே மாதிரி நான் ரிமைனிங் இருக்க 5 நான் வந்து போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. பிக்னஸாக இருக்கீங்கன்னா இது போட உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். இது ஒரு பிக்னர் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட் தான். பாருங்கள், நான் 5 பெட்டல்ஸ் வந்து முடிச்சிட்டேன். 2 சீகச் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த இடத்துல போய் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 5th பெட்டல்ஸை வந்து நம்ம முடிச்சுக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சீகச் போட்டு நான் வந்து யானை வந்து கட் பண்ணிக்கிறேன். யானை கட் பண்ணி வச்சுக்கிறேன். எடுத்துகிட்டு நான் அதை நல்லா வந்து இழுத்திங்கன்னா நல்லா டைட் ஆயிரும் லாஸ்ட் எண்டு வந்து. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த எக்ஸஸாக இருக்க எல்லா யானையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் யானை மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த லாஸ்ட் யானை ஒரு யான் நீடில் வச்சு நான் உள்ளே வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஃப்ளவரோட பேக் சைடில் வந்து நான் வந்து இதை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த யான் நீடில் அப்படி வந்து யூஸ் விட்டு ஃப்ளவரோட பேக் சைடில் வந்து நான் வந்து யானை வந்து ஹைட் பண்ணிவிட்டு யானை ஹைட் பண்ணிக்கிறேன். யானை ஹைட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க நான் அந்த யானையை வந்து நாங்கள் கட் பண்ணி இது பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு வந்து பட்டன் ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. வந்து முன்னாடி இருக்க மாதிரியே இது கொஞ்சம் பெரிய பீஸ்னால பெரிய சைஸில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாரீ பின் பண்ண போகிறோம். சாரீ பின்னுக்கு வந்து நான் ஒரு பின்னும் நடுவில் வைக்க இந்த பீட்டும் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம சாரீ பின்னில் வந்து இந்த இடத்த சுற்றி நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போடணும். எவ்வளோ தூரம் வேணுமோ சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு சேம் ப்ராசஸ் தான், ஃப்ளவர் போட்ட அதே சேம் ப்ராசஸ் போட்டுட்டு நடுவில் மட்டும் ஒரு பீட் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்த வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீதி இடத்துலனா எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே தான் போடணும். போட்டுட்டு சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். பட்டன் ஃப்ளவருக்கான அந்த சேம் ப்ரொசீஜர் தான் ஃப்ளவர்ஸ்க்கான. அதுக்கு நான் வந்து பின் எடுத்துக்கிறேன். பின்னை வந்து நான் இதில் காமிச்சிருக்க மாதிரி இது இந்த ஷேப்பில் வச்சுட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு அந்த பின்னு கொஞ்சம் கிடைக்கும். இது போடுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். ஸ்லிப் நாட் போட்டுட்டு சின்ன ஹுக்கை வந்து எடுத்துக்கிறேன். 2.5 mm ஹுக் நான் வந்து எடுத்துருக்கேன். ஸ்லிப் நாட் போட்டுட்டு பின்னை வந்து இது மாதிரி இடையில இதில் காமிச்சிருக்க மாதிரி நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நூலுக்கு இடையில வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்க்கு ஒரு சீகச் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது சுற்றிலும் வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு சிங்கிள் க்ரோஷே வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இது போட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
இன்னும் கொஞ்சம் குத்திரும், பார்த்து போடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அப்படியே சுற்றிட்டு வரணும். கொஞ்சம் பொறுமையாக போட்டோம்னா நமக்கு நீட்டாக வந்து கிடச்சிடும். அதை சுற்றிலும் நான் வந்து இப்போ சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். பொறுமையாக போட்டிங்கன்னா நீட்டாக வரும். போட்டுட்டு கொஞ்சம் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே அந்த ஹோல் மாதிரி இருக்க இடத்துல எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அந்த பட்டன் ஃப்ளாருக்கான அந்த சேம் ப்ரொசீஜரையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். போட்டுட்டு கீழேயும் இப்போ நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். நான் ஒன்று வந்து நான் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இதுதான் வந்து நம்மளோட ஸ்டெம் மாதிரி இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதிலே வந்து நம்ம அந்த ஃப்ளார் போட போகிறோம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அதே சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண போகிறோம். அதில் போட்ட மாதிரி 6 செயின் வந்து நம்ம போடணும். நான் அப்படியே கண்டினியூ பண்ணி அப்படியே 6 செயின் போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 செயின் வந்து நான் அப்படியே போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். போட்டோன்னா இதுலேயே நமக்கு வந்து ஒரு ரவுண்டு மாதிரி வந்து கிடச்சிடும். இப்போ இந்த ரவுண்டை சுற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு CH போட்டுட்டு 9 சிங்கிள் க்ரோஷே. இது சேம் ப்ரொசீஜர் தான், நம்ம பட்டன் ஃப்ளார் போட்டால் அதே சேம் ப்ரொசீஜர் தான். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்மி தான், நம்ம அதை வச்சு நம்ம போட்டுக்கோங்க. சிங்கிள் க்ரோஷே 1 பட்டன் 2 கொஞ்சம் குத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து பின்னை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படியே அடிச்சு போடுங்க. 3 4 5 6 7 8 இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இழுத்துட்டிங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் கிடச்சிரும். 9 நான் வந்து இப்போ நான் 9 போட்டுட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்ட இடத்தோட நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இது சின்ன ஹூக்கில் போடுவோம், கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நான் வந்து அதோட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயோட நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டேன். நமக்கு சென்டர் பார்ட் வந்து ரெடி, ஃப்ளவரோட சென்டர் பார்ட் ரெடி. யானை வந்து ஒரு CH போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே சேம் ப்ரொசீஜர் தான், ஃப்ளார் போட்டது 2 CH போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் CH போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ வந்து ஒரு 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டு 2 CH போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் அந்த பட்டன் ஃப்ளார் போட்டு அதே சேம் ப்ரொசீஜர் தான் இன்னொரு டைம் பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணணும். இதே சேம் ப்ரொசீஜர் தான், இதை யூஸ் பண்ணி நம்ம 5 பெட்டல்ஸ் வந்து போட்டுக்கணும். இது போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஈஸியான ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட் தான். மாதிரி நாங்கள் எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் ரொம்ப ப்ராடக்ட் செஞ்சு வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் ஏதாவது உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கான டுட்டோரியல்ஸ் ரெடி பண்ணி போடுறேன். சப்போஸ் யாராவது நியூவாக க்ரோஷெட் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும்
சொல்லுங்கள். அவங்களுக்கான அந்த பேசிக் ஸ்டிச்சஸ்க்கான ஃப்ரீ டியூட்டோரியல்ஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இதே சேனல் நேம் தான், நக்வி க்ரோஷே ஸ்டுடியோன்னு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா எங்களோட மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ சொல்லுங்கள், அதை கூட நாங்கள் ஃப்ரீ டியூட்டோரியலாக போடுறோம். இப்போ வந்து நான் இந்த 5 பெட்டல்ஸும் நான் வந்து முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு சப்ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சீவேஜ் போட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்க எல்லா எண்ணையும் கட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் யானை வந்து நான் வந்து ஹைட் பண்ணி விட்டுறேன். யானைகள் வச்சு ஹைட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட் தான், ஆனால் இது வந்து செஞ்சு நீங்களே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட சாரீ பின்னும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இது கம் வச்சு இதை வந்து நான் ஒட்டிக்கிறேன். இது வந்து எப்போதுமே நம்ம க்ரோஷேக்கு வந்து ஒட்டுறதுக்கு வந்து நம்ம நார்மல் ஃபெவிகால்லாம் ஒட்டாது, ஒரு ஹார்ட் கம்மில் தான் ஒட்டும். பெப்பிஸ்டிக்கு இல்லைன்னா மிஷின் கன் இருக்குல்ல அதை வச்சு, இல்லைன்னா க்ளூ கம் அதை வச்சு பேஸ்ட் பண்ணாதான் நம்மளோட அந்த த்ரெட் ஒர்க்கில் இருக்கிறது எல்லாமே நல்லா பேஸ்ட் ஆகும். நடுவுலையும் நான் வந்து ஒரு பீட் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு சாரீ பின்னும் ரெடி, அங்கே பட்டன் ஃப்ளாரும் ரெடி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னாலும் நமக்கு என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணி போகிறேன். இப்போ பட்டன் ஃப்ளார் அண்ட் சாரீ பின்னுறதுமே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் நம்மளோட வீடியோ.